முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு மயமில்லை. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது. உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகின்றது. வாழ்க்கை நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் மட்டுமே பார்த்திருக்கின்றேன் அப்பா. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்காக காத்து கொண்டிருக்கின்றேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாள் இரவிலும் கண் விழித்து காத்திருக்கின்றேன். ஆனால் மாற்றத்திற்கு பதிலாக பிரச்சனைகள் மட்டுமே நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எப்பொழுதுதான் எனக்கென்று ஒரு விடிவு காலம் வரும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா தங்கமே, உனக்கான விடிவு காலம் வரப்போகின்றது. என்னுடைய அருள் கடாட்சம் உனக்கு முழுவதுமாக கிடைத்திருக்கின்றது. இந்த நேரத்தை பயன்படுத்தி என்னை முழுவதுமாக வணங்கி வா. கர்ம வினையின் தாக்கத்தில் இருந்து உன்னை கூடிய விரைவில் நான் மீட்டெடுத்து விடிவு காலம் உனக்கு பிறக்க வைப்பேன். இந்த நேரத்தை பயன்படுத்தி என்னிடம் மனம் உருகி உன் பிரார்த்தனையை வைத்துக்கொள். நான் உனக்கு அனைத்துக்கும் நான் நிச்சயமாக நல்ல பதிலை கொடுப்பேன். என் ஆலயத்தில் நீ ஏற்றிய தீபத்தை நான் மனதார ஏற்றுக்கொண்டேன். உன் பிரார்த்தனை கேட்டு நான் கல்லாக நிற்கின்றேனே என்று கண்ணீர் வடிக்காதே. உன் பிரார்த்தனைகள் உன்னை வந்தடைய வேண்டிய நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. கண்ணீரை துடைத்துக்கொள். பிரார்த்தனைகள் உன்னை வந்தடைய சில காலம் தாமதமாகுதே என்று நீ ஆலயம் வழிபடாமல் என்மேல் கோபம் கொண்டு இருந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் இறை வழிபாட்டை கைவிடாதே. இறை வழிபாடு என்பது உன்னை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாகும். இன்று கை கொடுக்க யாருமே இல்லை என்று கலங்கி நிற்காதே. நாளை கைத்தட்ட இந்த உலகமே உனக்காக காத்திருக்கும். நீ முயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக அதில் மாபெரும் வெற்றியை உன் அப்பா நான் பெற செய்கின்றேன். சில காலமாக நீயாகவே இல்லை. மனதில் கவலைகளை உன்னை பாடாய் படுத்தி எடுக்க செய்கின்றன. நீ வாய் திறந்து கேட்காத கோரிக்கைகளையும் உன் மனமறிந்து உன் அப்பா நான் செய்து கொடுக்கின்றேன். நடக்கவே நடக்காது என்று நினைக்கும் விஷயங்களை நான் நடத்த முடித்து காட்டுகின்றேன். நீ என்னிடம் வந்து அப்பொழுது சொல்வாய், இந்த விஷயமெல்லாம் எங்கே நடக்கப் போகுது என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தேன் அப்பா. உங்களது அருளால் அனைத்தும் நடந்து முடிந்துவிட்டது என்று ஆனந்த கண்ணீரோடு நீ என்னிடம் கூறுவாய். இந்த ஆறுமுகனின் வார்த்தையை கேட்டு நீ அதன்படி நடந்து கொள்கின்றாய். உன் மனது எப்பொழுதும் உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அதற்காக நீ செவிகளை சாய்த்துவிட்டு மனம் போகும் போக்கில் செல்லாதே. உன் அப்பா நான் சொல்லும் போக்கில் மட்டும் செல். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை முன்னேறுவதை உன்னாலேயே பார்க்க முடியும். காலமும் நேரமும் இப்பொழுது கனிந்து வந்துவிட்டது. உன் வாழ்க்கை சந்தோஷம் எனும் கப்பலில் மிதக்க தயாராகிவிட்டது. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.